ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஹியூமிங் ஹேங் டைரக்ஷன்ல மா டாங் சூக், லீ ஜூன் யங், நோ ஜியாங் யி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:47 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சியோல்ல ஒரு நிலநடுக்கத்தால பேரழிவு உண்டாகுது. அந்த பேரழிவுக்கு அப்புறம் இருக்கிற உலகத்தில் நடக்கிறதா இந்த படத்துடைய கதை கழுத்தை அமைச்சிருக்காங்க. எஞ்சியுள்ள மக்கள் வேட்டையாடி அவங்களுடைய லைஃப்ல லீட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. படத்துடைய கதாநாயகன் வேட்டையாடி மக்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரு நபரா இருக்காரு. அப்போ ஒரு கும்பல் இவங்களோட பகுதியில் இருக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணை இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்காக கொண்டு போறாங்க. அவங்களை மீட்கிறதுக்காக ஹீரோ களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டான்லி பத்தி சொல்லவே தேவையில்ல, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவருடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப பிலீவபிளா இருக்கும். அதுதான் அவருடைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜாம்பி அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா பண்ணிருப்பாங்க. அதனால பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு பேரழிவுக்கு அப்புறம் இருக்கிற அந்த உலகத்தை ரொம்ப அத்தன்டிக்கா வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்போகாலிப்டிக் வேர்ல்ட்ல இருக்கிற அந்த பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக டான்லி பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்ணிருக்காரு. படத்துல ஈவென்ட்ஸ் சமூக பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு, இருந்தாலுமே அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே பிளட் வயலன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ கிட்ஸோட இந்த படத்தை பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.